கர்நாடகாவில் ஆளும் பாஜக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை அகற்றிவிட்டு ஆட்சியை கைப்பற்ற முயல்வதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை பாஜக மறுத்து வருகிறது. ஆனால் அங்கு நடைபெற்று வரும் சம்பவங்கள் ஆட்சியை கைப்பற்றும் பாஜகவின் நாடகங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு கர்நாடகாவில் நடைபெற்ற அரசியல் நாடகங்களை யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை. அங்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக 104 இடங்களை கைப்பற்ற, தென்னிந்தியாவில் இவ்வளவு இடங்களில் வெற்றியை ருசித்திராத பாஜக பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் அவசரமாக ஆட்சி கட்டிலில் அமர முயற்சி மேற்கொண்டது. எடியூரப்பா ஓடிச் சென்று ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோர, ஆளுநரும் உடனடியாக ஒப்புதல் தர முதல்வராக பதவியேற்றார் எடியூரப்பா. அதன் பிறகு 9 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற கடும் குதிரை பேர முயற்சிகள் நடைபெற்றது. ஆனால் சினிமாவில் ஹீரோயினை பாதுகாப்பது போல தங்களது அத்தனை எம்எல்ஏக்களையும் ரகசிய இடத்திற்கு அழைத்துச் சென்று பாஜகவிற்கு தரவிடாமல் தடுத்து சூப்பர் ஹீரோவானார் குமாரசாமி. பெரும்பான்மையை நிரூபிக்க நீதிமன்றம் உத்தரவிட நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறாமலேயே பதவியை ராஜினாமா செய்தார் எடியூரப்பா. அதன் பின்னர் காங்கிரஸ் உதவியுடன் முதல்வரானார் குமாரசாமி. ஆனால் நித்ய கண்டம் பூரண ஆயுசு என்பது போல இருந்து வருகிறது அவரது முதல்வர் பதவி. 37 எம்எல்ஏக்களை மட்டுமே வைத்திருக்கும் குமாரசாமி முதல்வர். ஆதரவு தரும் காங்கிரசிடமும் 78 எம்எல்ஏக்கள் தான். ஆனால் 104 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு கழுகு போல் காத்திருக்கிறது பாஜக. அதிருப்தி எம்எல்ஏக்களை எப்படியும் தங்கள் பக்கம் இழுத்து ஆட்சி அமைக்கலாம் என்பது அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதிருப்தி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலரை பாஜக இழுக்க முயற்சிப்பதாக காங்கிரஸ் கட்சியின் அமைச்சர் சிவக்குமார் குற்றம் சாட்டினார். உண்மை இல்லை என மறுத்தது பாஜக. ஆனால் ஒரு கட்டத்தில் விஷயம் வெளிவர ஆரம்பித்தது. காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக சுயேட்சை எம்எல்ஏ நாகேஷ் மற்றும் கேபிஜேபி கட்சியை சேர்ந்த சங்கர் இருவரும் அறிவித்து அதிர்ச்சி வைத்தியம் அளித்துள்ளனர். தாங்கள் கூட்டணி அரசுக்கு ஆதரவை வாபஸ் பெற்றுவிட்டதால் அடுத்த கட்ட நடவடிக்கையை ஆளுநர் எடுக்க வேண்டும் என்று கடிதத்தில் கோரியுள்ளனர். அதே நேரம் இதனால் தங்களது ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என குமாரசாமி தெரிவித்துள்ளார். ஆனால் ஆட்சி அமைக்க மேலும் 9 எம்எல்ஏக்கள் தான் தேவை என்ற நிலையில் இது பாஜகவின் முதற்கட்ட காய் நகர்த்தல் என்றும் விரைவில் ஆட்சியை பிடிக்கும் என்றும் கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள். ஆனால் பாஜகவின் இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை காங்கிரசும் தொடங்கிவிட்டதைப் போலதான் தெரிகிறது. அதிருப்தி பாஜக எம்எல்ஏக்களை இழுக்க காங்கிரசும் கடுமையாக முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதனால் டெல்லி அருகே உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் பாஜக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெளியில் பயமில்லை என்றாலும் உள்ளுக்குள் குமாரசாமிக்கு உதறல் எடுக்க தொடங்கிவிட்டது என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்து. கர்நாடகாவில் மீண்டும் ஒரு அரசியல் நாடகம் தொடங்கிவிட்டது. ஆனால் 2ஆம் பாகத்தில் கிளைமேக்ஸ் காட்சிதான் மாறுமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒருவேளை தனக்கு கூடுதலாக தேவைப்படும் 9 எம்எல்ஏக்களையும் பாஜக இழுத்துவிட்டால் கனநொடியும் தாமதிக்காமல் ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சி அமைப்பு நடைபெறலாம் என்றும் கூறப்படுகிறது. கடந்த முறை ஹீரோவான குமாரசாமி எப்படி தனது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறார் என்பதே தற்போதைய இமாலய கேள்வி.